கணவனை இழந்த பெண்ணை மறுமணம் செய்தவர் முதல் கணவரோட மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. கொதித்து போன அந்த இளம் பெண் காமுகனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பள்ளி குழந்தைகளில் தொடங்கி பாட்டிகள் வரை வயது வித்தியாசமின்றி பாலியல் வன்கொடுமை நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில் அதிக அளவில் ஈடுபடுவது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. அண்ணனாக, சித்தப்பாவாக, தாத்தாவாக பெண்களிடம் நெருங்கி பழகத் தொடங்கும் சில காமுகர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களிடம் அத்துமீறி விடுகிறார்கள். அப்படி ஒரு பாலியல் வக்கிரனுக்கு பாதிக்கப்பட்ட பெண் பட்ட பகலில் கொடுத்த தண்டனைதான் இது. இரத்தக்களரியாக ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்க அவர் அருகிலேயே கையில் கத்தியோடு ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தார் ஒரு இளம் பெண். சுற்றி நின்ற மக்கள் என்ன நடக்கிறதென தெரியாமல் திகைத்து நிற்க ஒரு சிலர் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து சமாதானம் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். அதற்குள் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்ததோடு காயம் பட்ட நபரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். நடந்த சம்பவத்தின் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவ போலீசாரின் புலன் விசாரணை தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் உள்ள நல்லசோபரா என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாரதி. இவர் சில ஆண்டுகளுக்கு முன் கணவனை இழந்த பெண் ஒருவரை மறுமணம் செய்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு முதல் கணவரின் மூலம் ஒரு மகள் இருக்கும் நிலையில் ரமேஷ் பாரதி அவர்கள் இருவரையும் தனது குடும்பமாக பாவித்து வாழ்க்கை கொடுத்த வள்ளல் போல பில்டப் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரது கொடூர முகம் அந்த இளம் பெண்ணுக்கு மட்டுமே தெரியும். தாயை திருமணம் செய்து கொண்ட ரமேஷ் அவரது மகளிடமும் அத்துமீறி நடந்திருக்கிறார். தந்தை ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ரமேஷின் காம இச்சைக்கு அந்த இளம்பெண் 2 வருடங்களாக இரையாகி வந்திருக்கிறார். இதை யாரிடம் சொல்வது என தெரியாமல் திண்டாடி வந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் வழக்கம் போல ரமேஷ் அந்த இளம்பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சித்திருக்கிறார். இத்தனை நாட்களாக அடக்கி வைத்த கோபம் அனைத்தும் அன்று பீறிட்டு வெளிவந்திருக்கிறது. ரமேஷின் கண்களை துணியால் கட்டிய அந்த பெண் காய்கறி வெட்டும் கத்தியால் மார்பு மற்றும் கழுத்தில் குத்தியுள்ளார். சட்டென சுதாரித்து தப்ப முயன்ற நேரத்தில் ரமேஷின் ஆண் உறுப்பை கத்தியால் வெட்டியிருக்கிறார் அந்த இளம்பெண். இரத்த வெள்ளத்தில் அலறியபடியே வீட்டிற்கு வெளியே ஓடி வந்த ரமேஷை விடாமல் துரத்தி துரத்தி குத்தியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷ் மீது பாலியல் வன்புணர்வு வழக்கு பதிவு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.